தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/6/2023 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 8:33 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெயர் எழுத்துக்களின் பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். கையெழுத்தும் தலையெழுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை நான் தினத்தந்தியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினேன். கையெழுத்து எப்படி நம்ம தலையெழுத்தை மாற்றுது? சிலருடைய கையெழுத்து வலது பக்கம் சாஞ்சிருக்கும், சிலருடைய கையெழுத்து இடது பக்கம் சாஞ்சிருக்கும், சிலர் நேரே எழுதுவாங்க, சிலர் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதற்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கை அமைதுங்கிறத பற்றி குறிப்பிட்டிருந்தேன். பொதுவாக இன்றைக்கி ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா பிறந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு, என்ன பேர் வைக்கிறது, என்ன நட்சத்திரம்னு கேட்பாங்க. சிங்கப்பூராக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும் ஃபேன்சியாக நல்ல நாகரிகமான பேர் வைங்கம்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிள்ளைக்கு பிரபல்யான்னு பேர் வச்சேன். அவருடைய அப்பா அரசியல்வாதி, இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக வந்துட்டார். பிரபல்யான்னு பேர் அந்த எழுத்து அடிப்படையிலேயும் எண்கணித அடிப்படையிலையும் வச்சது. அது மாதிரி செல்வின்னு சில பேர் வைக்கிறாங்க. செல்வினா செல்வியாகவே தான் இருப்பாங்களாம், திருமதி ஆக முடியாதான். திருமதி ஆனாலும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருமா. ஆகையினாலே தான் தங்கச்செல்வி, தமிழ்ச்செல்வி, தாமரை செல்வின்னு அதில் ஒரு இணைப்பு ஒன்று சேர்த்துக்கொள்கிறார்கள். இப்படி சில பேருக்கு இணைப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீனாட்சி சுந்தரம்னு இருக்கும், அதே சமயத்தில் சிவராமன் இருக்கும், சிவமதம் ராமன், அது ரெண்டு இதுவும் ஒன்று சேருது, சிவன் ராமன் ரெண்டு சேருது, சிவராமன். இருவேரொட்டு பண்பு தொகை அப்படின்னு தமிழ் இலக்கணத்தில் அதுக்கு ஒரு மரபு உண்டு. அந்த அடிப்படையில் பெயர் வைக்கிறதுல ஆங்கில எழுத்து அடிப்படையில் ஏன்னு ஒருத்தருக்கு அந்த பேரில் வந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்தாக வந்தால் மிகப்பெரிய யோகம். இடையில சில பேருக்கு வரும், வர்ற அதிகமாக இருக்கணுமா, உள்ள 4A 5A பேரில் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. இப்போ அலெக்சாண்டர்னு பேர் இருக்குது, அஜித்துன்னு இருக்குது, ஆப்ரஹாம்னு இருக்குது, அனிதான்னு இருக்குது, அலமோன்னு இருக்குது, அழகப்பன்னு இருக்குது. அது மாதிரி இந்த ஏங்கிறது நிறைய வரணும். அந்த வந்தாலும் கையெழுத்து போடுறதில்ல ஏ என்ற வடிவம் எப்படி மோளையாக போடுறதா, ஏ கோபுரமாக போடுறதா, செங்குத்தாக போடுறதாங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வடிவ ஜோதிடம் கிராபாலஜி மாதிரி பார்த்து பண்ணணுமா. ஏ என்ற முதலெழுத்தை கொண்ட மாந்தர் எப்படியும் வாழ்வினிலே உச்சமாவார், எப்படியும் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து விடுவார்களாம். மாபெரிய திறமை உண்டு, அவர்கள்ட்ட நிறைய திறமை இருக்குமா. மதிப்பு மிக்கார், ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்கள். மனதினிலே கருணையது நிறைந்திருக்கும். பார்ப்பதற்கு அவங்க கருணை இல்லாத மாதிரி ரொம்ப அப்படி இதாக இருப்பாங்க, ஆனால் வீராவேசமாக, ஆனால் மனதில் ரொம்ப கருணை இருக்கும். உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட பதிஞ்சிருக்குமா. சாதனைகள் நிகழ்த்திடுவார். மேலும் நாட்டின் சரித்திரத்து பொன்னேற்றில் இடம் பிடிப்பார். அவர் பொன்னேற்றில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை தரம் உயருமா. மேதினியில் அவர் எழுதும் வடிவம் போலே மேலான வாழ்வமையும் அறிந்து கொள்வீர்னு அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கு. பி என்பது மலை எழுத்து, சி என்பது காது எழுத்து, டி என்பது இப்படி ஒவ்வொரு, என் என்பது பாலை எழுத்து, ரெண்டு கோடை இணைக்கின்ற பாலம். இப்போ நடராஜன் பேர் இருந்தால் முன்னாலேயும் என் பின்னாலேயும் என் வருது, இருவரை இணைக்கின்ற பாலமாக இருப்பாராம். இப்படி இந்த வடிவ ஜோதிடம் பெயர் எழுத்துக்களின் பலன்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பொருளாதார நிலை திருப்தி தருகின்ற நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் அலுவலகத்தில் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே பங்குதாரர்கள் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க முன் வருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில். நினைத்த காரியமெல்லாம் நடக்கும். தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடும். தெய்வப்பற்றால் நீங்கள் சில புதிய காரியங்களை முடிப்பீர்கள். கனவுகளுக்கு கூட உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப் போகின்றது. 2 சூரியன் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக 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 இனிய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குள் இன்று சந்திரன், சூரியன், புதன் 3 கிரகங்கள். ராசிநாதனும் இருக்கிறார், தனாதிபதியும் இருக்கிறார், சகாய ஸ்தானாதிபதியும் இருக்கிறார். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள், உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும். தொழில் என்று எடுத்துக்கொண்டால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள். கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில். விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும். அதிர்ச்சி தரும் தகவல் கூட அதிகாலையிலேயே வரலாம். நண்பர்களை நம்பி பயனில்லை என்று நினைப்பீர்கள். ஒரு காரியத்தை ஒருவரிடம் ஒப்படைத்தால் அது முடிவடையாமல் போகலாம். தேக ஆரோக்கியத்திலும் தெளிவு இருக்காது. மருத்துவ செலவுகள் உண்டு, மனக்கலக்கங்கள் உண்டு, கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். ஆடம்பர பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவதற்காக செலவிடுவீர்கள். வாகனங்கள் பழுதாகி வாட்டம் தருகிறதே, புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகளுக்கு நல்ல விடை கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் நல்ல காரியங்கள் நடைபெறும் நாள் இந்த நாள். 8லே குரு இருக்கின்றார். யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். பெரிய மனிதரின் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பதற்றங்கள் இன்றும் மாறும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களின் ஆதரவு கூடுதலாகவே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, தனலாபம் தடையின்றி வந்து சேரும் நாள். தாராள மனத்தாலே நீங்கள் உதவி செய்வீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே கொடுத்துதவும் எண்ணம் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, கூட பிறந்தவராலும் உங்களுக்கு நன்மை, கூட இருப்பவராலும் நன்மை உண்டு. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக கூட அமையலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு செய்வதும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்வதும் நல்லது. குடியிருக்கும் வீட்டாலும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களை அனுசரித்துக் கொண்டால் தான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் பணப்புழக்கம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கிறது என்றாலும் விரயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். எனவே நீங்கள் எதிலும் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலும் உங்கள் சிந்தனையை செலுத்துங்கள். அப்படி இருந்தால்தான் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசு வழி சலுகைகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். கணிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். இந்த நாள் யோக நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ரை சனி நடைபெறுகிறது. 7ரை சனி என்று சொன்னால் பயப்பட வேண்டாம். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்று வருகிறது. எத்தனையாவது சுற்று உங்களுக்கு என்பதை நீங்கள் எடுத்து ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். இப்பொழுது பாதச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். இந்த சனி விலகிய பிறகுதான் முழுமையாக விலகுகிறது. குடும்பச்சனி என்று சொல்வார்கள். எனவே குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். பிள்ளைகளை நெருப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் சொற்படி கேட்பதற்கு நீங்கள் நெருப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். வருமானம் திருப்திகரமாக வந்தாலும் மன நிம்மதி போதுமானதாக இருக்காது. என்ன இருந்தாலும் நீங்கள் தனித்து இயங்க ஆசைப்படுவீர்கள். ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு பிறகே தனித்து இயங்க இயலும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று திங்கட்கிழமை என்பதால் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் 3லே குரு இருப்பதனாலே செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாள். செலவு நடிகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். கூட பிறந்தவர்களின் நன்மை உங்களுக்கு உண்டு. கூட பிறந்தவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் 3லே ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அரசியல் களத்தில் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நல்ல பொறுப்பாக வரலாம். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாற்புறங்களிலிருந்து நல்ல தகவல் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. உதிரி வருமானங்கள் பெருகும். 4ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு இருப்பதால் கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த நாள் மிகச்சிறந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.